பஸ் ஸ்டாப் அதுதான் இல்லையா? ஆமாம் சார், இதுதான் பஸ் ஸ்டாப். சைட் வாசலே பஸ் ஸ்டாப் இருக்கு. சைட் வாசலே பஸ் ஸ்டாப். பஸ் விட்டு இறங்கி வந்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்மளுடைய லேஅவுட். இங்கே இருக்கிற 80% வீடுமே ரெண்டல் பர்பஸ் தான். ஃபுல்லாக வாடகை தான் விட்டுருக்காங்க. ஃபுல்லாக வாடகை தான் விட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 1 BHK 2 BHK இல்லாமல் பெர் ஹெட் கணக்கு தான். ஒரு ஆளுக்கு 3000 2500 அந்த மாதிரி. ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சைட்டுக்கு நியர்பையில் 5 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா CBSE ஸ்கூல்லேருந்து எல்லாமே இருக்குது. அதை விட பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டோடைய வாசல்லையே கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்குது. 2 to 3 lakhs இருந்தாலே போதும். பேலன்ஸ் 80% நான் பேங்க் லோன். வணக்கம் நேயர்களே, மணிமங்கலம் பக்கத்துல ஹைவேயை ஒட்டி வீடுகளுக்கு மத்தியில DTCP அண்ட் ரேரா அப்ரூவ்ட் வீட்டு மனைகளை சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க சிகரம் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம். உங்க கையில 3 லட்சம் ரூபாய் முன்பணம் இருந்தாலே நீங்களும் இங்கே ஒரு வீட்டு மனை வாங்கிக்க முடியும். இந்த மனைப்பிரிவு பற்றி அந்த நிறுவனத்தின் மேனேஜர் திரு கீர்த்திவாசன் அவர்களோடு நாம் நிகழ்த்திய நேர்காணல் அடுத்ததாக உங்கள் பார்வைக்கு. மணிமங்கலம் பக்கத்தில் ஊருக்குள்ளே சைட் லான்ச் பண்ணியிருக்கீங்க. அதுவும் ஹைவே மேலேயே இல்லையா? நம்ம சைட்டு எக்ஸாக்டாக எங்கே இருக்குது? நம்ம சைட் பார்த்தீங்கன்னாக்கா தாம்பரம் டு ஸ்ரீபெரும்புதூர் போகக்கூடிய மெயின் ஹைவே. மெயின் ஹைவேல பார்த்தீங்கன்னா ஆன் ரோட்லேயே நம்மளோட ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இந்த ஊர் பேர் என்ன? இந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னா நாவலூர் வில்லேஜ். ஆக்சுவலாக இந்த நாவலூர் எங்கே இருக்குன்னு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு 4 கிலோமீட்டரில் மணிமங்கலமும், லெஃப்ட் சைடில் ஒரு 5 கிலோமீட்டரில் ஸ்ரீபெரும்புதூர் இருக்குது. இதுக்கு ரெண்டுத்துக்கும் மிடில் இருக்கிறது தான் நம்ம ஃப்ளாட்டு. நம்ம ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா இன்டீரியராக உள்ளலாம் கிடையாது. மெயின் ரோடு ஆன் ரோட்டில் நம்மளுடைய ஃப்ளாட் அமைஞ்சிருக்கு. இதை விட நாவலூர் ஊருக்குள்ளே இருக்குது. நாவலூர் ஊருக்குள்ளேயே இருக்குது. இதை விட எக்ஸாக்டாக சொல்லணும்னா நியர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளைப்பாக்கம் சிப்கார்டுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே நம்ம லேஅவுட் இருக்குது. சரி, நம்ம சைட்டுக்கும் ஹைவேக்கும் இடையில எவ்வளோ தூரம் இருக்கும்? நம்ம சைட்டுக்கும் ஹைவேக்கும் இடைப்பட்ட தூரம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்ஸ், 50 மீட்டர் தான். 50 மீட்டர் தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடு தெரியும். பஸ் ஸ்டாப் அதுதான் இல்லையா? ஆமாம் சார், இதுதான் பஸ் ஸ்டாப். சைட் வாசலே பஸ் ஸ்டாப் இருக்கு. சைட் வாசலே பஸ் ஸ்டாப். பஸ் விட்டு இறங்கி வந்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்மளுடைய லேஅவுட் இருக்கு. சரி, பஸ் எங்கேருந்துலாம் அங்கே வருது? தாம்பரம் டு ஸ்ரீபெரும்புதூர் பஸ் வருது. குன்றத்தூர் டு ஸ்ரீபெரும்புதூர் பஸ் வருது. உங்களுக்கு 2 பக்கமும் பஸ் ஆக்சசிபிள் இருக்குது. பஸ் அடிக்கடி இருக்குதா? அடிக்கடிக்கு 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் எவ்ரி 30 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ் வரும். நெக்ஸ்ட் சைட்டுக்குள்ளே போயிடலாம். நம்ம சைட்டு வந்து என்ன அப்ரூவ்டு, எத்தனை பிளாட் போட்டிருக்கீங்க, என்ன சைஸ்லேருந்து இங்கே பிளாட் இருக்குது? நம்ம சைட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2.5 ஏக்கர் 54 பிளாட் போட்டிருக்கோம். எல்லாத்துடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 800லேருந்து ஸ்டார்டிங். இப்போ மினிமம் வந்து 800 ஸ்கொயர் ஃபீட், 800 சதுர அடியிலேருந்து ஸ்டார்டிங். 1200 1800 2000 வரைக்கும் அவைலபிள் இருக்குது. பிளாட்லாம் என்ன ஃபேஸிங்க? எல்லா ஃபேஸிங்கும் இருக்குது. நார்த்து ஈஸ்ட்டு சவுத் எல்லா ஃபேஸிங்கும் அவைலபிள் இருக்குது. கார்னர் வாங்க முடியுமா? கார்னர் ஃப்ளாட்டும் அவைலபிள். கார்னர் இருக்குது சார். கார்னர் ஃப்ளாட்டும் அவைலபிள் இருக்குது. சரி, இப்போ சைட் அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா கார்னர் ஒரு சில ஃப்ளாட்ஸ் மட்டும் தான் இருக்குது. புக்கிங் வந்து ஃபாஸ்ட்டாக புக்கிங் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இது ஆன் ரோடு சைட்டுங்கிறதுனால வாக்கபிள் கஸ்டமரே நிறைய பேர் இதில் புக் பண்ணியிருக்காங்க. நியர் ஊருக்குள்ளே இருக்கிறவங்களே இதில் புக் பண்ணியிருக்காங்க. இந்த நாவலில் உள்ளவங்களும் அவங்களும் இங்கே ஒரு 8 ஃப்ளாட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம சைட்டில் வந்து பிளாட் வாங்குறவங்க வந்து என்ன பர்பஸ்க்காக மேக்ஸிமம் வாங்கியிருக்காங்க? இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமான பர்பஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டல். இங்கே வந்து ரெண்டல் பர்பஸ் தான். ஆப்போசிட்ல பிள்ளைப்பாக்கம் சிப்கார்டு இருக்கிறதுனால அங்கேருந்து ரெண்டல் பர்பஸ்க்காக தான் போகுது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 1 BHK 2 BHK இல்லாமல் பெர் ஹெட் கணக்கு தான். ஒரு ஆளுக்கு 3000 2500 அந்த மாதிரி. ஒரு வீடுக்கு 5 பேர் 10 பேர். ஏன்னா நியர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற 80% வீடுமே ரெண்டல் பர்பஸ் தான். ஃபுல்லாக வாடகை தான் விட்டுருக்காங்க. ஃபுல்லாக வாடகை தான் விட்டுருக்காங்க. இப்போ எங்ககிட்டயுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 10 ஃப்ளாட்டு சேர்ந்த மாதிரி கேட்டு ஹுண்டாய் ஸ்டாப் வாங்கியிருக்காங்க அவங்களுடைய ரெண்டல் பர்பஸ்க்காக. 10 ஃப்ளாட்டு சேர்த்து வாங்கியிருக்காங்க. அதாவது வீடு கட்டி வாடகைக்கு விட போகிறாங்க இல்லையா? விட போகிறாங்க. சைட்டுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் உள்ளே பண்ணியிருக்கீங்க? நம்ம சைட்டோடைய அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இது வந்து கேட்டட் கம்யூனிட்டி. ஃபுல்லாக உங்களுக்கு காம்பவுண்ட் போட்டிருக்கோம். நைட்டு செக்யூரிட்டியும் நாங்கள் கொடுத்துருக்கோம். பகலையும் செக்யூரிட்டி இருப்பாங்க. சர்வேலன்ஸ் கேமரா 2 கேமரா வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதையும் தாண்டி இந்த ரோடோடைய சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது 33 அடி. ஃப்ரண்ட் ரோடு எந்த லேஅவுட்லையுமே வந்து பெரிய லேஅவுட்டில் தான் உங்களுக்கு பெருசாக விடுவோம். இதில் நாங்கள் 33 அடி ரோடு கொடுத்துருக்கோம், 30 அடி ரோடு கொடுத்துருக்கோம், 24 அடி ரோடு கொடுத்துருக்கோம். ரோடு வந்து 3 சைஸாக இருக்குது. 3 சைஸாக இருக்குது. ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சைட்டுக்கு நியர்பையில் 5 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா CBSE ஸ்கூல்லேருந்து எல்லாமே இருக்குது. அதை விட பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டோடைய வாசல்லையே கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்குது. காலேஜஸ் பார்த்தீங்கன்னா காலேஜஸும் சவிதா காலேஜ், ராஜேஸ்வரி காலேஜ், மெட்ராஸ் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே நியர்பைலே இருக்குது. நம்ம சைட் வாசல்லே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. சைட் வாசல்லே கவர்மெண்ட் ஸ்கூல். அது ஹை ஸ்கூல் இல்லையா? ஆமாம், ஹை ஸ்கூல். நெக்ஸ்ட் ப்ரைஸ்க்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம சைட்டில் வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து என்ன ப்ரைஸ்? ஒரு சதுரடியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2800 மட்டும்தான். ஏன்னா நாங்கள் பின்னாடியே 2 ஏக்கர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3000க்கு மேலே நாங்கள் கோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் 2 வந்து லான்ச் பண்ண போகிறோம். ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ வாங்கினா 2800 வாங்கிக்கலாம். 2800 வாங்கிக்கலாம். இந்த வழியாக தான் அந்த ஃபேஸ் 2க்கும் போகணும். ஃபேஸ் 2 வந்து பேக்கில் தான் வருது இல்லையா? இதுக்கு பின்னாடி வருது. சரி, இப்போ நம்ம சைட்டில் வந்து மினிமம் சைஸ் பிளாட்டு
800 ஸ்கொயர் ஃபீட் வந்து என்ன ப்ரைஸ் வருது? 22 lakhs வரும். அந்த பிளாட்டை வாங்க மக்கள்கிட்ட டவுன் பேமெண்ட் எவ்வளோ தேவைப்படும்? 2 to 3 lakhs இருந்தாலே போதும். பேலன்ஸ் 80% நான் பேங்க் லோன் எடுத்துப்பேன். ஒரு 3 லட்சம் தான் போதும். 3 லட்சம் பிளாட் வாங்கிக்கலாம். பேலன்ஸ் வந்து ஆல் பேங்க்ல லோனா பண்ணி எல்லா கொடுப்பீங்க. பேங்க்லயும் நான் 80% to 90% வரைக்கும் நான் லோன் பண்ணுவேன். சரி, ஒரு கஸ்டமர் வந்து வீடா கேட்குறாங்க, வீடா வேணாலும் பண்ணி கொடுத்துருவேன். கட்டி கொடுக்கலாம். கட்டி கொடுக்கலாம், தாராளமாக கட்டி. எத்தனை மாதங்களில் கட்டி கொடுப்பீங்க? 6 monthல உங்களுக்கு கீ ஹேண்ட் ஓவரிங் பண்ணிக்கலாம். அதிகபட்சம் ஒரு 6 மாதம் போதும். 6 மாசத்துல கீ ஹேண்ட் ஓவர். ஏன்னா பிரீத்திங் டைம் எடுக்கும்ல நம்ம. கண்டிப்பாக. ஒரு கஸ்டமர் நம்ம சைட்டில் வந்து இன்னைக்கு பிளாட் வாங்குறாங்க, ஒரு 2 வருஷம் ஒரு 3 வருஷம் கழிச்சு ஒரு எந்த அளவுக்கு க்ரோத்தை வந்து இங்கே எதிர்பார்க்கலாம்? சார் ஆக்சுவலாக மார்க்கெட்டிங்காக எல்லாருமே சொல்லுவாங்க இங்கே இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அவ்வளோ. நான் உண்மையாக ஓப்பனாக சொல்லிடுறேன். நியர் உங்களுக்கு வந்து பிள்ளை பக்கம் சிப்காட் இருக்குது. இது மட்டும்தான் வளர்ச்சியான்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 6 கிலோமீட்டரில் ஸ்ரீபெரும்புதூர் மிகப்பெரிய சிப்காட் இருக்குது. உங்களுக்கு தெரியாது ஒன்று. அப்படியே லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா உரகடம். ஆமாம். இந்த பக்கம் இருங்காடுக்கோட்டை. இந்த இடத்தோடைய பாப்புலேஷன் நாளுக்கு நாள் உங்களுக்கு க்ரோத் ஆகிட்டு இருக்குது. இங்கே தேவையும் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாகிட்டு இருக்குது. நீங்கள் வாங்கக்கூடிய சைட் பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு, ஹைவே பக்கத்தே இருக்குது, ஹைவே ஒட்டியே இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இன்றைக்கி போடுற ப்ரைஸ்லேருந்து ஒரு 3 years கழிச்சு இந்த ரேட் போகுமானா இதை விட கண்டிப்பாக ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அதிகமாக போகுன்றது உறுதியாக நான் சொல்லிக்கிறேன். 100% ஷோர். ஏன்னா நியர் புது லேஅவுட் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஃப்ரீ லான்ச்சுன்னே வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போவே ப்ரைஸ் 3300 ரூபாய் போட்டிருக்காங்க. இப்போ 3300 ரூபாய் போயிட்டு இருக்கு இந்த ஏரியாவில். போய்கிட்டு இருக்கு. உங்கள் ப்ரைஸ் வந்து 2800. என்னோட ப்ரைஸ் வந்து 2800 ரூபாய் தான். ஒரு கஸ்டமர் வந்து நம்ம சைட்டை பார்க்க ஆசைப்படுறாங்க, சைட் விஷயம் எப்படி அரேஞ்ச் பண்ணுறீங்க? கேப் நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஃபோன் பண்ணால் போதும். ஃபோன் பண்ணால் மட்டும் போதும். நான் உங்களுக்கு நான் தான் பேசுவேன். நான் உங்களுக்கு கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்துருவேன்.